வெல்கம் டு புதியதோர் சமையல். இப்போ நம்ம பார்க்க போகிற ரெசிபி தேங்காய் பால் புலாவ். வாங்க இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். பச்சை பட்டாணி, தேங்காய் பால், எலும்பிச்சை சாறு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், தக்காளி, பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய், புதினா, நெய், இஞ்சி பூண்டு பேஸ்ட், சீரகசம்பா அரிசி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு தேவையான பொருட்கள். வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். குக்கரில் முதல் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்ருங்க. கொதிக்க விட்டு அதை கீழே ஊற்றிடுங்க. முடித்ததுக்கப்புறம் நல்லா ஹீட்டாக இருக்கும். அப்போ அந்த சமயத்தில் நீங்கள் நெய் ஊற்றுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. அது நல்லா ஹீட்டாகி வர சமயத்தில் அந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அந்த இலை எல்லாத்தையும் போட்டுக்கோங்க. நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அது கொஞ்சம் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பெரிய வெங்காயத்தையும் போட்டுக்கோங்க. சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சதை. ரொம்ப சின்னதாக கட் பண்ணிடக்கூடாது, கொஞ்சம் ஒரு நார்மல் சைஸில் கட் பண்ணிக்கோங்க. அது நல்லா அப்படியே ஒரு பொன்னிறம் வரணும். அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணணும். பாருங்கள், நல்லா வந்துடுச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அதை சேர்த்துட்டு அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொஞ்சம் வேக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு தக்காளியை மட்டும் சின்னதாக பீஸாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. அது ஜஸ்ட்டு ஒரு புளிப்பான டேஸ்ட் கொடுக்கும் லைட்டாக, அதுக்காக தான் போடுறோம். அதுக்கப்புறம் நீங்கள் புதினாவை போட்டுருங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ நல்லா வந்துருச்சு. இப்போ நம்ம பச்சை பட்டாணியை சேர்த்துக்கலாம். பச்சை பட்டாணியை நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் லெமன் சாறு இருக்குது பார்த்தீங்களா, அதையும் சேர்த்துக்கோங்க. அதை நல்லா அப்படியே கிளறி விட்டுக்கோங்க. இந்த சமயத்தில் நம்ம உப்பு போட்டுக்கோங்க. கல் உப்பு போட்டுக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. அப்புறம் ஒரு படி ஒரு சின்ன கப்பில் அந்த தேங்காய் பால் வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா, அதை ஃபுல்லாக ஊற்றிட்டு அதிலே கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கோங்க. அந்த தேங்காய் பால் கழுவி தண்ணி ஊற்றிடுங்க. ஒரு 2 டம்ளர், இல்லை நீங்கள் எவ்வளோ அரிசி வச்சுருக்கீங்களோ அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போது அரிசியை போட்டுடலாம். அரிசி எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நம்ம ஏற்கனவே அந்த போட்ட இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும். அதுக்காக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அது கொஞ்சம் கொதிச்சு வரும். அப்போது நீங்கள் குக்கரை போட்டுக்கோங்க. குக்கர் மூடியை போட்டு விசில் போட்டுருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த புலாவோட செய்முறை ரொம்பவே சுலபமான ஒரு டிஷ். கண்டிப்பாக அதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். அப்புறம் இந்த டிஷ் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். கடைசியாக இது எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு முந்திரியை கொஞ்சம் நெய்யில் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது ஒரு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் முந்திரியோடு நம்ம சாப்பிட்றப்ப. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. நன்றி நண்பர்களே. மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம்.